மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் இம்மாநாடு மிகவும் முக்கியமானது என பிரதமர் கருத்து. ஜவுளி, சுற்றுலா, தொழில்நுட்ப துறைகள் நாட்டின் வளர்ச்சிக்கான மந்திரங்கள் என பிரதமர் மோடி தகவல். பல்லாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை இத்துறைகளில் உள்ளதாகவும் உரை. நாட்டில் அதிகரித்து வரும் உடல் பருமன் பிரச்சினை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு 10 பிரபலங்களின் பெயர்களை குறிப்பிட்டு வேண்டுகோள் விடுத்த பிரதமர், தன்னை போன்றே ஒவ்வொருவரும் தலா 10 பேரை பரிந்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 762 வகையான மருந்துகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கை. தற்போது முதற்கட்டமாகவே 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு. இனிவரும் காலங்களில் மேலும் பல மருந்தகங்கள் படிப்படியாக திறக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. 77 கிலோ எடையுள்ள கேக்கை வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார். தமிழ்நாட்டில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடிய அதிமுகவினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். சிறந்த தேசியவாதியாக திகழ்ந்த ஜெயலலிதா மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம். பிரதமரின் மக்கள் மருந்தகத்தை பார்த்து முதல்வர் மருந்தகம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சமூக வலைதளத்தில் மீம் பகிர்ந்து அண்ணாமலை விமர்சனம். நகல் என்றுமே அசலாக முடியாது என்றும் கருத்து. ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை. ஜெயலலிதா மறைந்தாலும் அவரது நினைவுகள் நீங்காமல் அனைவர் மனதிலும் உள்ளதாக பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிப்பு. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சமர்ப்பித்தனர். கொள்ளையடித்த நகைகள் மூலம் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள வீட்டின் 3வது தளத்தை கட்டிய ஞானசேகரன் தார் ஜீப்பையும் வாங்கியதாக தகவல். நகைகளால் கிடைத்த பணத்தில் 30 லட்சம் ரூபாயை ஆன்லைன் டிரேடிங்கில் ஞானசேகரன் இழந்ததாகவும் தகவல். தருமபுரி அருகே உள்ள சின்ன முருக்கம்பட்டி பட்டாசு கிடங்கில் பட்டாசுகள் வெடித்து விபத்து. பட்டாசு கிடங்கில் பணியாற்றிய பெண் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழப்பு. மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள தாவேக 2ஆம் ஆண்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வழி நெடுகிலும் விஜயை வரவேற்கும் விதமாக பேனர்களும் கட்சி கொடிகளும் நிறுவப்படுகின்றன. சென்னை திருவான்மியூர் டைடல் பார்க் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலம். பாலத்தை விரைவாக திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்புடன் கூடியது டெல்லி சட்டப்பேரவை. புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தற்காலிக சபாநாயகர் அரவிந்தர் சிங் லவ்லி. டெல்லி சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு உற்சாக வரவேற்பு. மேஜையை தட்டி உற்சாகப்படுத்திய பாஜக எம்எல்ஏக்கள். தெலங்கானாவில் நீர்ப்பாசனத்துக்காக தோண்டப்பட்ட சுரங்கத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்ததில் 8 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்ட சம்பவம். சேறு மற்றும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் 3 நாட்களாக மீட்புப் பணியில் சிக்கல் நீடிப்பு. மகா கும்பமேளாவில் இதுவரை 63 கோடி பேர் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் மேலும் 2 கோடி பேர் புனித நீராடுவார்கள் என்றும் எதிர்பார்ப்பு. வெளிநாடுகளுக்கு நிதி உதவி அளித்து வந்த USAID அமைப்பில் இருந்து 2000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தார் ட்ரம்ப். பணியில் உள்ள எஞ்சியோருக்கு கட்டாய விடுப்பு வழங்க உத்தரவு. ஜெர்மன் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற பழமைவாத கூட்டணியின் தலைவரான ஃபெட்ரிக் மெர்ஸுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாராட்டு.
தற்போதைய பிரதமர் ஓலஃப் ஷோல்ஸ் ஆட்சி மீது ஜெர்மனியர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டதே முடிவுகள் மாற காரணம் என்றும் வலைப்பதிவு. உக்ரைனில் அமைதி திரும்ப பதவியை விட்டு விலக தயார். ரஷ்யாவுக்கு எதிரான போர் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் மழைக்கு வாய்ப்பு. வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். இந்திய பங்குச்சந்தையில் தொடர்ந்து 5வது நாளாக வர்த்தகம் சரிவு. சென்செக்ஸ் 857 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என தகவல்.